ஸோ இன்றைக்கி ஒரு சிம்பிள் கிச்சன் ஆர்கனைசேஷன் பார்த்துடலாமா. நியூ திங்ஸ்னாலே அது மேலே ஒரு தனி கிரேஸ் தான். இன்றைக்கி என்னோடய கிச்சனில் அப்படி தான் ஒரு 3 திங்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ண வேண்டாம்னு ஒரு சிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் இதை இந்த செல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா திங்ஸ் எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ணதுக்கப்புறமா தான் ஸோ நியூவாக இருக்கிற திங்ஸை எங்கே ஆர்கனைஸ் பண்ண முடியுன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபைனலாக இந்த பேஸ்கெட்டையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டா ஸோ கொஞ்சம் வந்து நீட்டாக இருக்கும். என்னோட கிச்சனில் முடிஞ்ச அளவு பாத்திரத்தை வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து ஸ்டாக் பண்ணிப்பேன். ஸோ தட் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். ஸ்டோரேஜுக்கு நிறையா ஸ்பேஸ் வந்து தேவைப்படாது. இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுல மெயின் இம்பார்ட்டன்ட் நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இன்றைக்கி டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு இந்த 2 பவுல்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதனால் வந்து கிச்சன் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். நிறைய பாத்திரம் வந்து சேர்ந்த மாதிரியும் இருக்காது. இதையும் இன்னொரு பாத்திரத்துக்குள்ள ஸ்டாக் பண்ணிக்கும் போது ஸ்டோரேஜ் வந்து இன்னும் சிம்பிளாகிடுச்சு. இந்த ஸ்டாண்டில் எஸ்கூக் யூஸ் பண்ணி நம்ம ஹேங் பண்ணிக்கும் போது எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜும் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்.